சனியினால பல தொந்தரவுகள் நம்ம உறவுகள் அனுபவிக்கிறாங்க. அதுக்கு ஒரு வழிபாட்டு ஸ்தலம் புளியறதுக்கு நீங்க மற்ற கிரகமெல்லாம் வந்து நம்ம கையில புளிஞ்சா தலைவர் தான் கரும்பு சின் வச்சு புளிவர். ஒரு டிராப் கூட இல்லாம புளியறது அப்படிங்கிறது சனி பகவான். நிறைய ராசிக்காரங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட பாதிப்பு. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த 6 மாசம் ரொம்ப சரியில்லை சாமி, நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன், இந்த 6 மாசம் நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்ப சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க புதுசா ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தலைவர் தான். அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே ஸ்தலம், தமிழகத்தில் ஒரே ஒரு சனி பகவான் கோவில். கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராகவே இருக்கிறார் என்றால் அது சனி பகவான்கிட்ட போய் எதையும் தனியாக வேண்டாதீர்கள். ஐயா எல்லாம் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்லா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அங்கே போய் எக்காரணத்தை கொண்டும் சனி பகவானை பற்றி நெகட்டிவாக எதுவுமே பேசிடாதீங்க. ரிஷபராசி மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் மாற வேண்டி இருக்கிறது. பல ரிஷபராசிக்காரங்களை தலைவர் அப்படியே பின்னி படலெடுக்க காத்திருக்கிறார். சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள். வாக்கிய சனி பயிற்சி மார்ச் 6ஆம் தேதி நடக்க போகுது. ஆனால் சனினால பல தொந்தரவுகள் நம்ம உறவுகள் அனுபவிக்கிறாங்க. சாமி இந்த சனி திசை வந்தாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு, சனி புத்தி நடந்தாலும் பிரச்சனையா இருக்கு, கோச்சாரத்தில் சனி மாறினாலும் பிரச்சனையா இருக்கு, சனினால ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சாமி. நம்ம உறவுகள் ரொம்ப சங்கடப்பட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு வழிபாட்டு ஸ்தலம் சொல்லுங்க சார். பொதுவாகவே இப்போ சனி மீனத்துக்கு இருக்கார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மீனத்துக்குள்ளே வர்றார், மீனத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். பல்வேறு மாற்றங்களை சனி வந்து செய்யத்தான் போகிறார். கடந்த 6 மாதமாகவே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறார் சாமி. நீங்கள் வந்து மீனராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்கெல்லாம் கடந்த 6 மாதமாக ஆன மன உளைச்சலுக்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை சாமி. ஏன்னா போட்டு தலைவர் தாளிச்சு எடுக்கிறார். அதே போல் மீனராசிக்கு தான். மீனராசிக்கு வந்து கால் ரீதியான பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனை, பொருளாதார ரீதியான பிரச்சனை. தலைவர் வந்து ஜென்மசனியாக வந்துக்கிட்டு இருக்கும்போதே இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாரு. ட்ரெய்லரே எப்படி இருக்கு, இன்னும் வந்து மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம். இதில் புதுசாக மேசராசி மண்டலத்துக்காரங்க இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ ஐயையோ நம்ம விரையச்சனி வேறு ஆரம்பிக்க போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோம், தலைவர் 12ஆம் இடத்துல இருக்காரு, எவ்வளோ விரயம் பண்ணுவார். தலைவர் தான் கரும்பு மிஷின் வைப்பார்ல. புளியறதுக்கு நீங்கள் மற்ற கிரகமெல்லாம் வந்து நம்ம கையில் புளிஞ்சா தலைவர் தான் கரும்பு மிஷின் வச்சு புளிவர். அதில் தான் பார்த்தீங்கன்னா பச்சை பசையில் ஒரு கரும்பு உள்ளே விட்டோம்னு வைங்க, சக்கை மட்டும் வெள்ளையாக வெளியில் வரும், சாறு தனியாக வந்துடும். அந்த கரும்பை 4ஆக மடித்து உள்ளே வச்சோம்னு வச்சுங்க, ஒரு டிராப் கூட இல்லாமல் புளியறது அப்படிங்கிறது சனி பகவான் தான். நீங்கள் 110% உடைப்பார் சாமி. நம்ம நிறைய பேருக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். நிறையா ஜோடம் பார்க்குற அன்பர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ரொம்ப பரீட்சையாக கேட்டேன். ப்ளஸ்ஸில் நடந்தால் பரவாயில்ல, நமக்கு வந்து 100 ரூபா கிடைக்கிறதுக்கு 110 ரூபா கிடைச்சா பரவாயில்ல, நமக்கு நஷ்டமே 100 ரூபா, அதுக்கு வட்டி 10 ரூபா சேர்ந்து 110 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சனி வந்து நிறைய பயமுறுத்துறார். இதில் வந்து நிறைய ராசிக்காரங்க இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட பாதிப்பு. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் கடந்த 6 மாதம் ரொம்ப சிக்கல் சாமி. நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டாங்க. சனி பகவானால் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சனி அப்படியே ஏன்னா மெதுவாக உள்ள வருவார் இல்லையா, தலைவர் தான் இருக்கிறதுலையே ஸ்லோவான கிரகம். அப்படியே மெதுவாக உள்ளே வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே குரு பகவானோட வீடு. இப்போ குரு சனி காம்பினேஷன் இதில் நடக்க போகுது. இல்லை இவர் வேற குரு வேற போய் உச்சமாகி கடகத்திலிருந்து 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்க போகிறார். இந்த நிகழ்வுகள்லாம் 6ஆம் மாதத்துக்கு மேலே நிகழப்போகிறது. சனியால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, நீங்கள் வண்டி வாகனத்தில் பிரச்சனையோ, குடும்ப ரீதியான பிரச்சனையோ, மன உளைச்சலோ, அல்லது வேறு ஏதேனும் தொழில் ரீதியான சரிவோ, கடந்த 6 மாதம் ரொம்ப சரியில்லை சாமி, நான் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கேன், எனக்கு வந்து என்ன தொட்டாலும் நடக்க மாட்டேங்குது, 6 மாதம் முன்னாடி நல்லா தான் போயிட்டு இருந்தது, இப்போ சரியா இல்லை, 6 மாதமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்குது சாமி, அதை வந்து என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல, இந்த 6 மாதமாக தான் என் பையன் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், இந்த 6 மாதமாக தான் என் புள்ள நான் சொல்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தலைவர் தான். சனியின் பயணம் மிகவும் மோசமான நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனி வந்து மீனராசியில் பயணிக்கிறார். ஸோ இப்போ அவர் மீனராசியிலே பயணிக்க போகிறார். அவரால் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் நீங்கள் வணங்க வேண்டிய ஒரே ஸ்தலம், எவர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்தலம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிற சனி பகவானின் பல ஸ்தலங்களில் சனி பகவானுக்கு 12 ஸ்தலங்கள்
ரொம்ப முக்கியமான ஸ்தலங்கள் உண்டு தமிழ்நாட்டில். நிறைய எல்லா ஸ்தலத்துலேயுமே சனி பகவான் இருப்பார். எல்லா சிவன் கோயில்லையும் சனி பகவான் இருப்பார். எல்லா முருகன் கோயிலையும் இப்போ சனி பகவான் வைக்கிறாங்க. சனி பகவானுக்கே தனி சந்நிதிகள் வைக்கக்கூடிய கோயில்கள்லாம் நம்ம பார்க்குறோம். பழங்காலத்து கோயில்கள்லேயே தனி சந்நிதிகள்லாம் உண்டு. பிரசித்தி பெற்ற 12 ஸ்தலங்கள் தமிழகத்தில் சனி பகவானுடைய நேரடி ஆற்றல் பெற்றவை. அதில் போய் கேட்டால் இல்லங்காமல் கொடுக்குற ஸ்தலம் தமிழகத்தில் ஒரே ஒரு சனி பகவான் கோவில். கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் தயாராகவே இருக்கிறார் என்றால் அது திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி. பொங்கு சனீஸ்வரர். அங்கே வந்து சுவாமி வந்து ஐஸ்வர்யமாக இருக்கிறார், மகாலட்சுமியின் அம்சமாக இருக்கிறார். நீங்கள் வந்து சுவாமிக்கு மேலே ஒரு விளக்கு போடுவாங்க. இது வந்து மகாலட்சுமி இருந்த இடம். ஸோ சுவாமி வந்து அங்கே குடியிருந்ததுனால மகாலட்சுமி மேலே வந்து சுவாமியை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு சிறப்புகள் பெற்றது இந்த கோவில். நீங்கள் 1-2 சிறப்பெல்லாம் கிடையாது. இந்த கோவிலில் 2 விநாயகர் உண்டு சாமி. 2 விநாயகரும் ரொம்ப அருமையான சிறப்பு பெற்ற விநாயகர். சுவாமி பேர் அக்னீஸ்வரர், அம்பாள் பேர் பஞ்சின் மெல் அடியாள். அம்பாள் பேர் நீங்கள் போய் படித்தோம்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு நமக்கு. இல்லையா பஞ்சின் மெல் அடியாள் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னா அந்த பாதம் வந்து பஞ்சை விட ரொம்ப மெதுவாக இருக்குமாமா. சுவாமி பேர் அக்னி ஈஸ்வரர். இங்கே பஞ்சு அங்கே அக்னி. அப்போ இந்த அக்னியும் அதான் சொன்னோம்ல, பஞ்சை நெருப்பையும் பக்கத்தில் வைக்காத அப்படின்னு நம்ம முன்னோர்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா. பஞ்சை நெருப்பையும் பக்கத்தில் வச்சா மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி அம்பாள் பஞ்சாகவும் சுவாமி நெருப்பாகவும் அங்கே இருக்கிறார். அக்னீஸ்வர ஸ்தலம் இது. இந்த கோயிலுக்குள்ள மிக மிக சிறப்பான இன்னொரு விஷயம் என்னன்னா, நவகிரகங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நவகிரகங்கள் எப்போவுமே ஒன்று திரும்பி பார்த்தாம இருக்கும்ல, இங்கே நவகிரகங்கள் ஒன்றை பார்த்த மாதிரி இருப்பார்கள். அது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தலம். சனி பகவான் தன்னுடைய குருநாதரை பார்த்த மாதிரி இருப்பார், பைரவரை பார்த்த மாதிரி இருப்பார். அது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் விநாயகர் தான் எனக்கு ரொம்ப சிறப்பாக தெரிந்தவர். போன உடனே நீங்கள் விநாயகரை கும்பிட்டு நேராக வந்து கொடிமரத்துலேருந்து நேராக உள்ளே போய் முதல்ல சிவபெருமானை பார்த்துடணும். சாமி சொல்லிட்டாரு சனி பகவான் அள்ளி கொடுப்பாருன்னு நேராக போய் நின்று தலைவரே அப்படின்றக்கூடாது. முதல்ல போய் சிவபெருமானை போய் பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க. அப்படியே அம்பாள் சன்னதியும் சிவன் சன்னதியும் பக்கத்துலேயே ஒரே இடத்துல நின்று அம்பாளையும் பார்க்கலாம், சிவபெருமானையும் பார்க்கலாம். நீங்கள் தனித்தனியாக போக வேண்டியதில்லை. போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அம்பாள்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணீங்க, சிவபெருமான்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணீங்க. நீங்கள் எதற்கு வந்திருக்கீங்கன்னு முதல்ல இங்கே சொல்லிடுங்க, அம்பாள்கிட்ட சொல்லிடுங்க. நீங்கள் அப்புறம் தான் சனீஸ்வர பகவான்கிட்டே போகணும். அம்பாள்கிட்ட அம்மா நான் இந்த மாதிரி வந்திருக்கேன், எனக்கு இந்த 6 மாதமாக தொழிலில் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை, உடல் நலத்தில் பிரச்சனை, எதற்காக வந்திருக்கிறீர்களோ இந்த மாதிரி சனி பகவானால் நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுமா, நீங்கள் அப்படியே அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சின் மெல் அடியால் அம்பாள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டு அப்படியே போனீங்கன்னா அங்கே சனீஸ்வர பகவான் தனி சந்நிதியில் நீங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி சுவாமி இருப்பார். நீங்கள் போய் சனீஸ்வர பகவானை வணங்குறீங்க. அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அவர்கிட்ட நோ அப்ளிகேஷன். சனி பகவான்கிட்ட போய் எதையும் தனியாக வேண்டாதீர்கள். ஐயா எல்லாம் அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்து நம்ம நல்லா வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, தலைவரை நீங்கள் வந்து தான் அப்படி பண்ணிட்டீங்க, எந்த மனுஷனையும் நேரில் போய் உங்களால் தாங்க இப்படி ஆயிடுச்சு, உங்களால் தாங்க என் வீட்டில் பிரச்சனை, உங்களால் தாங்க என் தொழிலில் பிரச்சனை, கோபமாக வராங்க. ஏன்னா எல்லா பஞ்சாயத்தையும் நீ பண்ணிவிட்டு என்கிட்ட வந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுக்கிறேன், வெளியே போங்கடா அயோக்கிய ராசிகள்லாம் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா. அதனால் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து ஜோசியத்தில் ஜோதிடர்கள் இப்படி சொல்லிட்டாங்க, என் ஜாதத்தில் சனி சரியில்லையாம்மா, அங்கேயே போய் ஒரு சிலர் வந்து அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன் ஜாதத்தில் வந்து சனி பகவான் சரியில்லையாம்மா ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அவர் என்ன பாரு, ஏட்டா என்கிட்டயே வந்துட்டு நானே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கியே, உனக்கு என்ன தைரியம் இருக்க வேண்டும், உதைப்பதற்குள் ஓடிவிடு, நம்ம 23ஆம் புலிகேசியில் வரும் பாருங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அங்கே போய் எக்காரணத்தை கொண்டும் சனி பகவானை பற்றி நெகட்டிவாக எதுவுமே பேசிடாதீங்க. நல்லா வச்சுருக்காருங்க, சந்தோஷமாக இருக்குங்க, அவரை பாட்டு போகலான்னு வந்தேங்க. தலைவராக ரொம்ப மகிழ்ச்சி, நல்லா இருக்கீங்களா, பக்கத்தில் வந்துருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே நானே வந்து உங்களை பார்த்துடலாமே பெரியவங்க, நீங்கள் வந்து என்னை பார்க்குறதுக்கு முன்னாடி நானே வந்து உங்களை பாட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக அவரை போய் பார்த்துருங்க. பார்த்துட்டு அங்கே அர்ச்சனை பண்ணுறலாம் பண்ணிக்கிங்க. அவர்கிட்ட பாசிட்டிவாக ஏதாவது சொல்லிட்டு வாங்களே தவிர நெகட்டிவாக எதுவுமே சொல்லாதீங்க. இல்லை உங்களுக்கு எதுவுமே தோணலையா, தலைவரை ரொம்ப சந்தோஷம், என்னை பார்த்து நல்லா வச்சுங்க, நான் போயிட்டு வரேன், நானே என் குடும்பம் நல்லா இருக்கணுன்ட்டு கையெடுத்து கும்பிட்டு நேராக அப்படியே வந்துருங்க. அப்படியே சுற்றி வர இடத்துல நவகிரகங்கள் சன்னதி இருக்கும், பைரவர் சன்னதி இருக்கும், அடுத்தடுத்த சன்னதிகள்லாம் இருக்கும். அப்படியே வாங்க. அங்கே ஒரு மரத்தில் வந்து எல்லாரும் இந்த பழத்தை வச்சு கரும்பு துணியில் கட்டிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு ஐதீகமாக மாறி போகிறது, ஒரு மூட நம்பிக்கையாக இது வந்து அங்கே இருக்கிறது. அந்த பழத்தை கொண்டு அந்த மரத்தில் கட்டினா நமக்கு வந்து சனி பகவான் எதுவும் தாக்கம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அது ஆக்சுவலாக வந்து புராண காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது.
அது உண்மையும் அல்ல. அந்த மரத்தில் போய் இந்த கருப்பு துணியை கட்டுறது, பழத்தை வச்சு கட்டுறதெல்லாம் வேண்டாம். பழம் வாங்கி நீங்கள் கொடுக்கணுன்னா வெளியில் பசுக்கள் இருக்கிறது நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுத்துக்கலாம். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்னீங்கன்னா கோபுரம் தெரியும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். நல்லபடியாக போய் இந்த மாதிரி கும்ப முத்திரையை வச்சு நம்ம ஏற்கனவே சபரிமலைக்கு சொல்லியிருப்போம். கும்ப முத்திரையை வைத்து சுவாமியை நல்லபடியாக வழிபடுங்க. வழிபட்டுட்டு அப்படியே திரும்ப வந்து உட்காருங்க. அந்த கோயிலில் விநாயகர் பக்கத்தில் நிறையா உட்கார்றதுக்கே இடம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்கள் கொடிமரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு அமைதியாக கண்ணை மூடி நீங்கள் என்னெல்லாம் ஆகணும், நீங்கள் எப்படியெல்லாம் சந்தித்து வந்தீங்க, இது வரைக்கும் வாழ்க்கையை எப்படி கடந்துருக்கீங்க, இதுக்கு மேல் நீங்கள் எப்படி கடக்கணும், நீங்கள் என்னெல்லாம் ஆகணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அங்கே உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணுமோ அமைதியாக அங்கே போயிட்டு அது சரியில்லை இது சரியில்லை அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி வேலைக்கு ஆள் வந்துட்டாங்களா, பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கா, எடிட் பண்ணிட்டாரா கட் பண்ணிட்டாரா, இதெல்லாம் அங்கே உட்காந்து பேசுகிற இடம் அல்ல. அங்கே போய் உட்காந்துட்டு ஏப்பா நீங்கள் லோடு வந்துருச்சாப்பா, எத்தனை லோடுப்பா வந்திருக்கு அப்படின்னு அங்கெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல ஒரு கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து செல்ஃபோனை கோயிலுக்குள்ளே போய் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அது உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள நெருக்கத்தை அது இன்னும் அதிகரிக்கிறது. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக் நோண்டுறது, ரீல்ஸ் பார்க்குறது, இல்லை அங்கே போய் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது. கோயிலில் சாமி உட்கார சொன்னார்ல, ஒரு அரை மணி நேரம் உட்காருவோம். ஏன்னா நம்ம 19 முறை வலம் வர சொல்லுவோம். வலம் வர முடியலன்னா கோயிலில் 1 மணி நேரம் உட்காருங்கன்னு சொல்லுவோம். 1 மணி நேரம் சாமி உட்கார சொல்லியிருக்காரு, அப்படியே ஃபேஸ்புக்கை நோண்டிக்கிட்டே ஒரு 1 மணி நேரம் உட்காந்துருப்போம். அதை நோண்டா தானே டைம் போகிறதே தெரியாது. அதனால் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. கண்ணை மூடி அமைதியாக நிம்மதியாக உங்களுக்கு நீங்கள் என்ன ஆகணும், ஏற்கனவே நீங்கள் எப்படி இருந்தீங்க, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் எதுவாக வரணும், உங்களுக்கு எதெல்லாம் நல்லது நடக்கணும், உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியும் ஒரு சூழ்நிலை, நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது, எதுவெல்லாம் சரியாக வேண்டுமென இறைவனிடத்தில் வேண்டுதல் வையுங்கள். வாய்ப்பு இருந்தால் அந்த கோவிலை சிவபெருமானை 19 முறை சுற்றி வலம் வாருங்கள். சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் 27 தீபம் போடுங்க. அங்கே சுத்தமான நல்லெண்ணெய் மரச்செக்கில் ஆட்டிய நல்லெண்ணெய் வாங்கிட்டு போய் 27 தீபம், இல்லைன்னா ஒரிஜினல் நாட்டு மாட்டு நெய் வாங்கிட்டு போய் ஒரு 27 தீபம், நல்லெண்ணெயாக இருந்தால் சிவப்பு திரியிலையும், நெய்யாக இருந்தால் வெள்ளை திரியிலையும் போட்டு நல்லபடியாக இறைவனை 19 முறை சுற்றி வலம் வந்தீங்க அப்படின்னா உங்கள் கஷ்டமெல்லாம் பஞ்சாக பறந்து போகும். அதான் சிவபெருமான் அப்படியே உங்களை பார்த்தாருன்னா, திரிபுரத்தையே எரிச்சவர் உங்கள் கஷ்டத்தை எரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் தான் அங்கே அக்னீஸ்வரராக இருக்கிறாரு. அப்படியே அந்த அக்னியில் லைட்டாக அப்படி பார்த்தா போதுமில்ல, நீங்கள் சிவபெருமான் பார்த்தால் உங்கள் துன்பமெல்லாம் பஞ்சாக பறந்து போகும். பஞ்சின் மேல் அடியாலும் நம்ம அப்பா சிவபெருமான் அக்னீஸ்வரரும் இருவரும் சேர்ந்து அங்கே பொங்கு சனீஸ்வரர் பொங்குறது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பொங்கும், பால் பொங்கும், பாலை சுட வச்சிங்கன்னா பொங்குமா? அதே போல் நீங்கள் வந்து ஒரு விஷயங்கள்லாம் போய் பாருங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பாறையில் போய் தங்கம் அப்படியே பொங்கி இருக்கும், வெள்ளி பாறையில் அப்படியே பொங்கி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய உலோகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாறையில் அப்படியே பொங்கி வெளியில் வரும். அது ஒரு விஷயம் உள்ளிருந்து பொங்கி அப்படியே பொக்கிஷமாக வெளியே வந்தால் தான் அதுக்கு பேர் பொங்குறதுன்னு பேர். பால் பொங்க வைக்கிறது தானே சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு குடி போகிறோம், முதல்ல என்ன பண்ணுறோம், போய் பால் பொங்க வைக்கிறோம்ல, நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, பொங்கல் பொங்கி வர நேரம் தானே நம்ம வந்து பார்க்குறோம். அது பொங்கி வந்தால் நமக்கு யோகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே எம்பெருமானே பொங்கி வருகிறார். நீங்கள் வந்து சூரியனுடைய மகன் தானே சனி நிழல். அதனால் அங்கே சிவபெருமானுடைய அருமையான ஒரு ஆற்றல் அங்கே நிறைந்திருக்கிறது. அவர் பார்த்து, ஏப்பா நம்ம பையன்பா, நம்ம வேண்டப்பட்டவன், உன்னை தேடி வந்திருக்கான், பார்த்து செய்ப்பா அப்படின்னு சிவபெருமான் சொன்னால் சனி பகவான் என்ன மறுத்துறவா போகிறாரு? ஒன்றும் மறுக்க போகிறதில்ல. அம்மா பார்த்து, ஏப்பா நம்ம பையன்பா, நம்ம புள்ள பார்த்து, ஏதோ புருஷனோட 6 மாதமாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்காமா, கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி விடுது போய் அப்படின்னா அவரே தன் பார்வையை சற்று குறைத்து கொண்டு, இப்போ சனி பகவான் 3, 7, 10 பார்வையில் பார்க்கிறார். அதில் 3ஆம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார், 7ஆம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக தனுசு ராசி மண்டலத்தை பார்க்குறார். ரிஷபராசி மண்டலத்துக்கு கிட்டத்தட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் மாற வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் வரப்போகிறது. இந்த தேர்தலில் சனி பகவானும் ராகுவும் ஒரு பெரிய பங்கு வகிக்க போகிறார்கள். அதில் சனி பகவான் மிகப்பெரிய பங்கு வகிக்க போகிறார். பல ரிஷபராசிக்காரங்களை தலைவர் அப்படியே பின்னி படலெடுக்க காத்திருக்கிறார். பக்குன்னே வச்சிருப்பார். இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா. அதாவது எப்போவுமே ரிஷபராசிக்காரங்க நாங்கள் பயந்த மாதிரியே காட்டிக்க மாட்டோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய தலைவர் பயமுறுத்துவார். அதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. கன்னிராசியும் அதே மாதிரி தான். கன்னிராசிக்காரங்களை பாருங்கள், நீங்கள் வந்து வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெளியில் வந்து பயமே இல்லாத மாதிரி இருப்பாங்க. உள்ளுக்குள்ளே 1000 பயத்தை இப்போ சனி பகவான் உண்டு பண்ணிகிட்டு இருக்கார். அதே போல் தனுசு ராசி மண்டலம் தான். தனுசு ராசி மண்டலம் வந்து இப்போது பயப்படாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனக்கு எதுவும் ஆகாத மாதிரி தன் சொந்த பந்தங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பெரிய லாஸ், பெரிய பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை, வாகனங்கள் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கத்தான் போகிறார்கள்.
அதே போல் நிறைய பேர் வந்து புதுசாக சட்டமன்றத்துக்குள் போவதும், ஏற்கனவே சட்டமன்றத்துக்குள் இருந்த நிறைய பேர் சட்டமன்றத்துக்குள் போகாமல் செய்வதும் எல்லாம் சனி பகவானின் வேலையே. சனி நல்ல நிலைமையில் இருக்கிறாரா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும். குடும்ப ரீதியாக ரிஷபராசிக்காரங்க நிறைய சங்கடங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டம் இது. முடிந்த அளவுக்கு குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதும், எல்லாத்துக்கும் சரிம்மா சாரிம்மா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிடுறதும் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அங்கே போய் நம்ம எதிர்த்து வாதம் பண்ணுற காலகட்டம் இப்போ இல்லை. நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் போய் இப்போ எதிர்த்தெல்லாம் வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அங்கே பெருசாக வேலை செய்யாது. அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மீனம், நீங்கள் வந்து கும்பம், மீனம், மேஷம் இவங்களுக்கெல்லாம் வந்து ஏழரை சனியாக சனி பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார். ஏழரை சனியாக ஒரு தாக்கம் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும், அதே போல் ஒரு பார்வையில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், இந்த 6 மாதமாக, அதாவது ஒரு செப்டம்பருக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே, செப்டம்பருக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, உங்களுக்கு ஏதோ ஸ்ட்ரகிள் ஆகுது, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சரியாக போகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்க. திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்து அடுத்து ஒரு 2 நாட்கள் வந்து நீங்கள் வந்து சைவமாக இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். எப்போவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே அடுத்த நாளே வீட்டில் வந்து அசைவம் எடுத்து சமைக்கிறது, அசைவம் சாப்பிட்றது இதெல்லாம் வந்து தவிர்த்துக்கிறது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது இல்லை? கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நாட்கள் அதாவது நீங்கள் வந்து சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் சாதாரணமான உணவு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ஜீரணம் ஆயிடுச்சுன்னா, இந்த நான்வெஜ்லாம் ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு 12 மணி நேரம் 20 மணி நேரம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து ஒரு 2 நாள் சாப்பிடாம விட்டுறது பெட்டர். வாழ்க்கை மாறினா சில விஷயத்தை விட்டுறணும் சாமி. இப்போ எதை விடணுமோ அதை விடணும், எதை தொடணுமோ அதை தொடணும், யாரை பிடிக்கணுமோ அவங்கள பிடிக்கணும். இவங்களை காலை தான் பிடிக்கணும்னா காலை தான் பிடிக்கணும், கையை தான் பிடிக்கணும்னா கையை தான் பிடிக்கணும், எம்பெருமானை தான் பிடிக்கணும், எம்பெருமானை பிடிச்சிடணும். அதனால் கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்பாக, கோயிலுக்கு போய்ட்டு வந்து 2 நாளைக்கு பின்பாக கொஞ்சம் நான்வெஜ் எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சனி ரொம்ப நல்லா வேலை செய்வார். அங்கே போயிட்டு நம்ம வாழ்க்கை இதோட நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சு அப்படின்னு நம்பிட்டு வரணும். அங்கே போயிட்டு என்னாகுமோ ஏதாகுமோ, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை. ஒரு சிலர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு 2-3 மாதம் கழிச்சு கூட வேலை செய்யும் சாமி. அது நம்ம கர்மாவை பொறுத்து இருக்கு. ஒரு சிலர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னு எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். எதுவுமே நடக்காது. கடைசி வரைக்கும் நான் பல பேர்த்த பார்த்துருக்கேன். நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கோவிலை குறை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி இல்லை இல்லை இல்லை. ஆனால் நம்புறான் பார்த்தீங்களா, நம்பினவனுக்கு தான் அது சாமி, நம்பாதவனுக்கு அது இல்லை. அதான் கல்லான உருவமும் கனிவான உள்ளமும் உருவான சதுர்வேதனை. போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவாரம் தெரிஞ்சால் நீங்கள் மொபைலில் தேவாரம்லாம் நீங்கள் நல்லா வருது, நல்லா நமக்கு புரிகிற மாதிரியே தேவாரங்கள்லாம் வருது. ஒரு தேவாரம், அந்த கோயிலை பற்றி பாடிய தேவாரங்கள், வேறு தேவாரம், திருவாசகம், உங்களுக்கு சிவபுராணம் ஏதாவது தெரிஞ்சால் அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு அமைதியாக பொறுமையாக நீங்கள் வந்து அங்கே உட்காந்து படிச்சுட்டு 1 மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது திருக்கொள்ளிக்காட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் வந்து கோயிலுக்கு உள்ளே உங்களால் உட்கார முடியலனா கூட கொஞ்சம் வெளியில் வந்தாவது கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடமே சனி பகவானின் ஆற்றல் பெற்றது. அங்கே போய் கடைக்காரங்கிட்டலாம் சண்டை போடாதீங்க. இந்த கோயிலுக்கு போகும்போது இவ்வளோ எதுக்கு விலைக்கு ஏன் விற்கிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு சில இடத்துல சண்டை போடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போகிற வழியிலே வாங்கிட்டு போயிடுங்க. கோயிலே எல்லா கடைகளும் இருக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. கோவிலில் இருக்கக்கூடிய யாரிடமும் எந்த கோயிலுக்கும் சண்டைக்கு போகாதீங்க. திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்த பிறகு நீங்கள் வந்து சனி பகவான் தாக்கம் தனக்கு தொடர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தூய்மை காவலர்களுக்கு உணவளிப்பது, தூய்மை காவலர்களுக்கு நீங்கள் எதாவது செய்கிறது, அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வது உங்களை இன்னும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அதே போல் 2 கண் 2 கை 2 கால் ஏதாவது ஒன்று இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்தால் சனி பகவான் உங்களை நன்மையாக பார்த்து கொள்வார். அதே போல் ஆதரவற்ற சடலங்களை எடுத்து அடக்கம் செய்வதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யும் பொழுது சனி பகவான் அங்கே வேலை செய்கிறார். சனி பகவான் உங்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொள்வார். சனி பகவானை பார்த்து பயப்படாதீர்கள். அவர் நமக்கு ஆசிரியர் போல. நன்றாக படிக்கும் மாணவனை ஆசிரியர் திட்டுவதில்லை, அடிப்பதில்லை. சரியாக படிக்காத மாணவனைத்தான் ஆசிரியர் திட்டுகிறார், அடிக்கிறார். நாம் நன்றாக வாழ்க்கையை படிக்கும் மாணவனாக இருப்போம். சனி பகவானிடமிருந்து தன்னை காத்துக்கொள்வோம். நிச்சயமா சாமி. நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. சுகமே சொல்க சாமி.